ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது விட்டு திரும்பி அமர்கின்றார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். அப்பொழுது முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வயது 18-19 தான். அவர்களை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், இந்த ஹதீஸை அவர்களே அறிவிக்கின்றார்கள். யா முஆத் வல்லாஹி இன்னி ல உஹிப்புக், முஆதே அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் உங்களை நேசிக்கின்றேன் என்று சொன்னார்கள். ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வாலிபரிடத்திலே எந்த அளவிற்கு இணக்கமாகவும் நெருக்கமாகவும் பழகுகின்றார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணம். அதனால் தான் சொல்லப்படுகின்றது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு மனிதரும் நினைப்பார்களாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் மீது தான் இவ்வளவு அன்பு செலுத்துகின்றார்கள் என்று. அந்த அளவிற்கு இணக்கமாக இருப்பார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஊசிக்க யா முஆத், நான் உங்களுக்கு உபதேசம் செய்கின்றேன். என்ன உபதேசம்? லா ததஅன்ன ஃபீ துபரி குல்லி ஸலாத்தி அன் தகூல், நான் ஒன்று சொல்லித் தருகின்றேன் ஒரு துவாவை, நீங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இதை நீங்கள் ஓதாமல் இருந்து விடாதீர்கள். அது என்ன துவா? அல்லாஹும்ம இன்னி அலா திக்ரிக்க வ ஷுக்ரிக் வ ஹுஸ்னி இபாதத்தி, ஓ இறைவனே எனக்கு நீ உதவி செய்வாயாக. இன்னி என்றால் எனக்கு உதவி செய்வாயாக. எதற்காக வேண்டி? பி திக்ரிக், உன்னை நினைப்பதற்காக வேண்டியும், வ ஷுக்ரிக் உனக்கு நன்றி செலுத்துவதற்காக வேண்டியும், பி ஹுஸ்னி இபாதத்தி உனக்கு அழகிய முறையில் இபாதத் செய்வதற்காக எனக்கு உதவி செய்ய அல்லாஹ் என்கின்ற துவாவை நீங்கள் ஓதி வாருங்கள் என்று கற்றுக் கொடுத்தார்கள். ஏனென்று சொன்னால் இந்த மூன்றும் இருக்கின்றது அல்லாஹ் செய்கின்ற மிகப்பெரிய பாக்கியம் ஒவ்வொரு அடியானுக்கும். அதனால்தான் அலா பி திக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கேட்கின்றான். என்னை நினைப்பதில் உங்களுக்கு மன நிம்மதி பெறவில்லையா என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். ஆக இந்த உலகத்திலும் நிம்மதியான வாழ்க்கை வேண்டும் என்றால் அல்லாஹ்வை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் நினைப்பது என்றால் தஸ்பீஹ் என்பது மட்டுமல்ல, நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ் நினைத்து, அல்லாஹ் நமக்கு என்னென்ன செய்திருக்கின்றான் என்று நினைத்து பார்ப்பதே திக்ர் தான். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் சொன்னார்கள், வ இன் ஷக்கர்தும் ல அஸீ, ரசூல் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கின்றான், வ இன் ஷக்கர்தும் ல அஸீதன்னக்கும், நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தினீர்கள் என்று சொன்னால் நான் அதிகப்படுத்தி கொடுப்பேன் என்று சொல்கின்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்க அப்படின்றது, யார் ரசூலல்லாஹ் ஏன் இவ்வளவு இபாதத் செய்கின்றீர்கள்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கின்றார்கள். இபாதத்திற்கும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்கு தொடர்பு இருக்கின்றது என்பதற்காக சொல்கின்றேன். அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஃபலா அகூன அப்தன் ஷக்கூரா, நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக இருக்க வேண்டாமா? அதனால் தான் தொழுது கொண்டே இருக்கின்றேன். தொழுகைக்கும் அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்வதற்கும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்கும் அல்லாஹ்வை நினைப்பதற்கும் கனெக்ஷன் இருக்கின்றது. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது மூன்றையும் கேட்டார்கள். இதை மூன்றையும் நீங்கள் விடாமல் கேளுங்கள் அல்லாஹ்விடத்திலே ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள். ஆக நாம் ரசூல் அல்லாஹ்வை அதிகம் நினைக்க வேண்டும், அதிகம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். நாம் இபாதத்தின் பக்கம் நம்முடைய உள்ளம் லகிப்பதற்கும் அதற்கு விருப்பம் ஏற்படுவதற்கும் அல்லாஹ்விடத்திலே உதவி கேட்க வேண்டும்.